வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், தலைமைச் செயலாளர் முருகானந்தம், அமைச்சர்கள், அனைத்து துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் குறைந்த நேரத்தில் அதீத மழையை எதிர்கொள்வது முக்கியம் என்றும், வானிலை முன்னறிவிப்புகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு அரசு TN அலர்ட் செயலியை உருவாக்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தார். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்தால் நம்மால் பாதிப்புகளை தடுக்க முடியும் என்ற அவர், பேரிடரால் இனி ஒரு உயிரிழப்புகள் கூட ஏற்படக்கூடாது என கூறினார். மழையின் அளவு, ஏரிகளில் நீர் இருப்பு நிலவரத்தை TN அலர்ட் செயலி மூலம் மக்கள் அறிய முடியும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். மேலும் வெள்ள தடுப்பு, தூர்வாருதல், மின்கம்பிகளை சரி செய்தல் உள்ளிட்ட பணிகளை கண்காணிக்கவும் அறிவுறுத்தினார். பேரிடரின் போது மாவட்ட நிர்வாகம் தன்னார்வலர்களோடு இணைந்து பணியாற்ற வேண்டும் என்றும், வடகிழக்கு பருவமழை முன்னேற்பாடு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்றும் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தினார். முன்னெச்சரிக்கை என்பது இருந்தாலே எந்த பாதிப்பையும் நாம் தடுத்திட முடியும். பெய்த மழையோட அளவு எவ்வளவு என்பது அது பெய்கிற நேரத்திலே தெரிஞ்சாதான் அணைகளில் நீர் திறப்பு மேலாண்மை, வெள்ள முன்னெச்சரிக்கை தகவல்களை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சரியாக செய்ய முடியும். அதுக்காக நாம் இப்போ 1400 தானியங்கி மழை மானியங்களையும் 100 தானியங்கி வானிலை மையங்களையும் நிறுவி நிகழ்நேர தகவல்களை பெற்று வருகிறோம். தமிழ்நாடு அரசு TN அலர்ட் என்னும் மொபைல் ஃபோன் செயலியில் உருவாக்கியிருக்கு. வெள்ளம் ஏற்பட்ட உடனே அரசு இயந்திரம் எவ்வளவு விரைவாக செயல்படணுமோ அவ்வளவு விரைவாக செயல்படணும். ஓர் உயிரிழப்பு கூட ஏற்படக்கூடாது என்ற நோக்கத்தோடு செயல்படணும்.